Hello everyone, I am Parijadam. I am working as the assistant professor in Department of Mathematics from KS Raja Arts and Science College for Women. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் அன்பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். கொஷின் பார்த்தோம்னா ஃபைண்ட் சொல்யூஷன் யூஸிங் வேர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பேலன்ஸ்டாக இருக்கா அன்பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் சப்ளை எல்லாம் ஆட் பண்ணும்போது 105 கிடைக்குது, டிமாண்ட் ஆட் பண்ணும்போது 145 கிடைக்குது. இது அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இது பேலன்ஸ்டாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டம்மி யூஸ் பண்ண போகிறோம். காஸ்ட் 000ன்னு போட்டு சப்ளையில் 40 ஆட் பண்ணும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை 145 கிடைக்குது. இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரோ டிஃப்ரென்ஸ் அண்ட் காலம் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தோம்னா மினிமம் வேல்யூ நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் 4, செகண்ட் ரோவில் 2, தேர்ட் ரோவில் 1, ஃபோர்த் ரோவில் 0. இதே மாதிரி காலம் வைஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காலமில் 3, செகண்ட் காலம் 1, தேர்ட் காலமில் 5. இதில் மேக்ஸிமம் நம்பர்னு பார்த்தோம்னா 5. இதுக்கு நேராக இருக்கிற காலமை நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் மினிமம் வேல்யூ 0, 0க்கு நேராக இருக்கிற சப்ளை 40, டிமாண்ட் 50. நம்ம 40 அலோகேட் பண்ணுறோம். 50ல் 40 மைனஸ் பண்ணும்போது ரிமைனிங் 10 கிடைக்குது. நமக்கு ஃபோர்த் ரோ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா திரும்பியும் ரோ டிஃப்ரென்ஸ் அண்ட் காலம் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோக்கு 4, செகண்ட் ரோ 2, தேர்ட் ரோ 1, ஃபோர்த் ரோ நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இதே மாதிரி காலம் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காலமில் 2, செகண்ட் காலம் 1, தேர்ட் காலம் 1. இதில் மேக்ஸிமம் நம்பர் எதுன்னு பார்க்குறோம். மேக்ஸிமம் நம்பர் 4. அதுக்கு நேராக இருக்கிற ரோவை சூஸ் பண்ணுறோம். ரோவில் மினிமம் நம்பர்னு பார்த்தோம்னா 1. இப்போ 1ஓட சப்ளை 10, டிமாண்ட் 20. நம்ம 10 அலோகேட் பண்ணுறோம். 20லேருந்து 10 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு ரோ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரோ டிஃப்ரென்ஸ் திரும்பியும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ கேன்சல் ஆகிடுச்சு, செகண்ட் ரோவில் 2, தேர்ட் ரோவில் 1, ஃபோர்த் ரோவில் கேன்சல் ஆகிடுச்சு. இதே மாதிரி காலம் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காலமில் 3, செகண்ட் காலம் 2, தேர்ட் காலம் 1. இதில் மேக்ஸிமம் நம்பர் பார்த்தோம்னா 3. 3க்கு நேராக இருக்கிற காலமை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதில் மினிமம் நம்பர் 3. அதில் சப்ளை பார்த்தோம்னா 15, டிமாண்ட் பார்த்தோம்னா 75. நம்ம 15 அலோகேட் பண்ணுறோம். 75லேருந்து 15 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் 60 கிடைக்குது. நமக்கு தேர்ட் ரோவும் கேன்சல் ஆகிடும். இப்போ செகண்ட் ரோ மட்டும்தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு செல்லில் 60 தான் நம்ம அலோகேட் பண்ண முடியும். செகண்ட் செல்லில் 10 தான் அலோகேட் பண்ண முடியும். அதே மாதிரி தேர்ட் செல்லில் 10 தான் அலோகேட் பண்ண முடியும். டிமாண்ட் பார்த்தோம்னா 60 + 10 + 10 80, சப்ளையும் 80 இருக்குது. நமக்கு செகண்ட் ரோவும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம அலோகேட் பண்ண செல்ஸில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஃபஸ்ட்டு ரோவில் 10 × 1 ப்ளஸ் செகண்ட் ரோவில் 60 × 6 ப்ளஸ் 10 × 4 ப்ளஸ் 10 × 6 அண்ட் தேர்ட் ரோவில் 15 × 3 ப்ளஸ் ஃபோர்த் ரோவில் 40 × 0. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 10 + 360 + 40 + 60 + 45 + 0 டோட்டல் அமௌண்ட் 515 கிடைக்குது. இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.